அம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. அன்பு அம்மா, அம்மா எந்தன் அம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. தொப்புள் கொடியா ஒரு தோட்டம் அமைத்தாய், பிள்ளை கனியாய் என்னை படைத்தாய். உன் உயிர் கரைத்து என் உடல் வளர்த்தாய். ஒன்றல்ல நீ செய்த தியாகம் நான் வெல்வதே ஒரு தாயின் சபதம். அன்பு அம்மா, அம்மா எந்தன் அம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. ரத்தத்திலே பால் எடுத்து புத்தத்திலே மூச்செடுத்து ஊட்டினாய், காட்டினாய் உலகத்தையே. பள்ளிக்கூடம் நான் படிக்க, சொல்லிக்கட்ட நீ சுமக்க, வெந்த சோறு போட்டாயே. உன்னிடு போறமா நான் இருந்தால் என்ன அம்மா, வெகு தூரமா எங்கோ போனால் என்ன. என்ன நினைச்சே உருகும் தாயே, உந்தன் சபதம் முடிச்சு வருவேன். அன்பு அம்மா, அம்மா எந்தன் அம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. உன் உயிர் கரைத்து என் உடல் வளர்த்தாய். ஒன்றல்ல நீ செய்த தியாகம் நான் வெல்வதே ஒரு தாயின் சபதம், ஒரு தாயின் சபதம். தமிழ் தொலைக்காட்சியின் ஒரு தாயின் சபதம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம வாழற இந்த உலகத்துல நம்ம சுத்தி இருக்கிற மனிதர்கள் மீதும் வாழ்க்கை மீதும் நம்பிக்கை இழப்பதற்கான விஷயங்களை தான் நிறைய தினசரியில பாக்குறோம், படிக்கிறோம், கேட்கிறோம். ஆனா இதுக்கெல்லாம் மத்தியில தன்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ போராட்டங்களை சந்திச்சாலும் அதையெல்லாம் தாண்டி ஜெயிச்சு தன்னுடைய குழந்தைகளுக்காகவே வாழ்ந்து அவங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்த அம்மாக்களை கௌரவப்படுத்தும் மேடை இது. இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம சந்திக்க போகும் அன்பான அம்மா திருமதி கலைவாணி. வாங்கம்மா. அன்பு அம்மா, அம்மா எந்தன் அம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. தொப்புள் கொடியா ஒரு தோட்டம் அமைத்தாய், பிள்ளை கனியா. கலைவாணி. ஆமாங்க. அம்மா உங்களுக்கு எந்த ஊருமா? எங்களுக்கு அந்தியூர் பக்கத்துல வெள்ளி திருப்பூருங்க. அம்மா உங்களுடைய திருமண வாழ்க்கை, நீங்க கணவரோடு சேர்ந்து வாழ்ந்த திருமண வாழ்க்கை அப்படின்றது என்ன, ஒரு 15 வருடங்கள் இருந்திருக்குமா? 14-15 வருஷம் தாங்க. 14-15 வருஷம். அந்த காலத்துல உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கம்மா? 3 பிள்ளைங்க. எப்படி இருந்தார் உங்க கணவர்? உடனே காய்ச்சல் வந்ததுங்க. அது ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணோம். அவர் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு அவருக்கு ஹெல்த்தில் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்ட்டு டாக்டர் கூப்பிட்டு போக சொல்லிட்டாரு. அப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ஒரு வாரம் நல்லா இருந்தாருங்க. நல்லா வெறும் காய்ச்சல் தான்? ஆமாங்க. அதுவும் ஒன்றும் இல்லை, சரியாயிடும்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டு போக. ஆமாங்க. எல்லா டெஸ்ட்டும் பண்ணியாச்சு, எந்த ப்ராப்ளமும் இல்லைன்ட்டாங்க. இதுக்கு என்ன ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் இவங்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு என்ன அனுப்பலைங்க. எங்கள் வீட்டுக்காரர் மட்டும் அங்கே இருந்தார். எங்கள் பெரிய நாத்தனா வீட்டுக்காரரு பார்த்துக்கிட்டாரு. எங்கள் வீட்டுக்காரர், நீ எல்லாம் போக வேண்டாம், இங்கே காட்டில் வேலை இருக்குது, இதை நீ பார்த்துக்கோ, நாங்கள் போய் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு என்னை வீட்லேயே விட்டுட்டு போயிட்டாங்க. 2 நாள் கழித்து அப்புறம் கடைசி நாள் தான் என்னை கூட்டிகிட்டு 2வது நாள் கடைசி கூப்பிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் அப்போவே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க.
கூடவே இருந்து கூட்டிகிட்டு வந்தார். 2-3 நாள் கழிச்சுங்க அவர் ஃபோன் பண்ணார். 10 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணார். கோயம்புத்தூர் போகிற மாதிரி இருந்தால் ஃபோன் பண்ணுறேன், நீ வந்துருமா, நம்ம கோயம்புத்தூர் போகலாம், இங்கே எங்கள் மாமாலாம் சரியாக பார்த்துக்க மாட்டார் அப்படின்னு சொன்னார். நீ வந்து சொன்னார் உங்ககிட்ட? ஆமாங்க. 10 மணிக்கு பேசுகிறேங்க நாங்கள். 10 மணிக்கு பேசிட்டு அப்புறம் எங்கள் வீட்டில் எங்கள் கொழுந்தனார் சம்சாரம் காஃபி வச்சு கொடுத்தாங்க. அதை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு 1 மணி ஆச்சு. சரி, நான் வீட்டில் இருக்க களை வெட்டுறதுக்கு ஆளுங்கெல்லாம் களை வெட்டிட்டு இருந்தாங்க. அவங்கள சாப்பாட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு நான் வர்றேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன். அதாவது எங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் இப்போ குடியிருக்கிற தோட்டத்து வீட்டுக்கு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். அங்கேருந்து நடந்து தான் வரணும். வந்துட்டேன், பாதி தூரம் வந்திருப்பேன். மணி 1 மணிக்குங்க எதுக்கு பாடி வந்துருச்சுங்க. 10 மணிக்கு என்கிட்ட பேசுகிறாரு, 1 மணிக்கு வீட்டுக்கு பாடி வந்துருச்சுங்க. ஒரு வாழ்க்கை துணை இழக்கிறது அப்படின்றது வந்து சில சமயங்கள்ல அவங்க கொஞ்ச நாள் படுத்த படுக்கையா இருந்து ரொம்ப நோயில அந்த மாதிரி நம்ம பார்த்திருந்தா கூட வந்து அது வந்து மனசுக்கு ஏத்துக்கிறது கஷ்டம்தான். இந்த மாதிரி ஒரு எதிர்பாராத ஒரு இறப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லையா? உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருந்தது? எங்க வீட்டுக்கார மாதிரி ஒருத்தர் பார்க்கவே முடியாதுங்க. எங்களுக்கு தான் கொடுத்து வைக்கல. எங்க பிள்ளைங்களும் சரி ஒரு சொல்லாம எல்லாம் அன்பா தாங்க இருந்தாங்க. எங்கள் வீட்டுக்கார் இறந்ததுக்கு அப்புறம் தாங்க அந்த குணத்தையே மாற்றிட்டாங்க. கிட்டத்தட்ட தனியாக வந்து நாங்கள் 2 வருஷம்தான் ஆச்சு. தனியாக வந்துன்னா பிரச்சனையினால தான் வந்தது. அது எங்கள் கொழுந்தனார் சம்சாரம் வந்து இவங்களாம் சொத்தெல்லாம் சேர்த்து வச்சுக்குவாங்க. அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, எனக்கு 2 பொண்ணுங்க தான் இருக்குது. அதனால் சொத்துக்களை ஏமாற்றிடுவாங்க, நீ பிரிச்சுட்டு வான்னு ஒரு பிரச்சனையில தான் பிரிஞ்சது. அப்போ அவங்க சொத்தை அவங்க என்னென்ன வேணுமோ எடுத்துங்க, நீங்களே எடுத்துங்க, மிச்சத்தை எனக்கு கொடுத்தீங்கன்னா போதுன்ட்டார். ஏன்னா இந்த ஊருக்கெல்லாம் ஒரு நாட்டாம மாதிரி தான் அவர் பேசுவாருங்க. அவர் சொல்லிட்டாருன்னா அந்த ஊரே கட்டுப்படும். ஓஹோ. அந்த மாதிரி தாங்க இருந்தார். அந்த வீட்லயே இந்த மாதிரி ஒரு கொடுமைகளா அவர் இருந்த நாட்கள்லயே நீங்க அவர் கூட வேலை எல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்களா? நான் வந்து வீட்டு வேலையை தாங்க செய்வேன், வெளியே நான் போக மாட்டேங்க. விவசாயம் எல்லாம் கூட நீங்க எதுவும் போக மாட்டீங்க? விவசாயம் என்னன்னு தெரியாதுங்க எனக்கு. அப்போ தெரியாத சூழ்நிலையில தான் நான் வீட்டுல வேலை செஞ்சுட்டு வீட்டுல தான் இருப்பேன். ஜாயின்ட் ஃபேமிலியா இருந்ததுனால நிறைய பேர் எங்க நாத்தனாமாருங்க 5 பேருங்க. எனக்கு எல்லாரும் வருவாங்க போவாங்க, அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன். நல்லா தான் எல்லாரும் சந்தோஷமா தான் இருந்தாங்க. ஸோ அவர் இறந்த போது பிள்ளைங்களுக்கெல்லாம் என்ன வயசு? பொண்ணுக்கு 10th படிக்குதுங்க பொண்ணு. பெரிய பையன் வந்து 8th படிக்கிறான். இப்ப இருப்பேன் சின்ன பையன் வந்து 4 வயசுங்க அவனுக்கு. அந்த 4 வயசுலயே அவன் சொல்லனாத கஷ்டங்களெல்லாம் அனுபவிச்சுட்டான். எப்படி எப்படி திரும்பி எழுந்து நின்னீங்க? சொல்ற மாதிரி நீங்க சொல்றத கேட்கும் போதே கலக்கமா இருக்கு. இந்த மாதிரி 3 பிள்ளைங்க, அது வரைக்கும் நீங்க வெளியில போய் விவசாயம்னா கூட என்னன்னே தெரியாதுன்னு சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு இயற்கை விவசாயத்துல நீங்க என்னென்னமோ சாதனை பண்ணிருக்கீங்க. அதை பத்தி எல்லாம் வந்து அப்புறமா பேசுவோம். ஆனா அன்னைக்கு வந்து வீட்டை தவிர வெளியில தாண்டி போகாத ஒரு பெண்மணியா தான் இருந்திருக்கீங்க. எங்க மாமியாருக்கு வந்து தான் பேத்தியை கட்டணும் எங்க வீட்டுக்காரன்னு ஒரு விருப்பங்க. அவரு வந்து நான் கட்டிக்க மாட்டேன், நான் வெளியே தான் கட்டிக்குவேன்னு சொல்லிட்டாரு. அந்த வருத்தத்திலேயே அவர் இல்லாத போது பல பிரச்சனைகள். அதனால முதல்ல இருந்தே நீங்க வேண்டாத மருமகள் ஆயிட்டீங்களா? ஆமாங்க. அதனால எதையுமே பேச மாட்டாங்க. ஏதாவது திட்டுனா ஏதாவது பேசினா கூட நான் அழுதுட்டு கம்முனுக்கும் வாய் பேச்சு ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். அப்படியே இருந்து பழகி போச்சுங்க எனக்கு. கடைசி அவர் என்ன பண்ணிட்டாங்க, எங்க வீட்டுக்காரர் இறந்ததுமே நீ இருந்து என்ன பண்ண போற, என் பையனுக்கு பிறந்த குழந்தைங்கள நாங்க பாத்துக்கிறோம், நீ சாவுன்னு சொல்லி அடிச்சு பார்த்துட்டாங்க. என்னென்னமோ படிச்சு மண்டையை உடைச்சு என்னென்னமோ பண்ணிட்டாங்க. சாவுன்னு எப்படிங்க மண்டையை உடைச்சாங்களா? ஆமாங்க, அடிச்சு இதோட மண்டையெல்லாம் உடைச்சிட்டாங்க. ஃபுல்லா 2 ட்ரெஸ் நனைஞ்சு போச்சுங்க. அடிச்சு மண்டையை உடஞ்சிருச்சுங்க. ஆஸ்பத்திரி ஓட்டிட்டு போய் எல்லாம் கட்டு கட்டி எல்லாம் கொண்டு வந்து. யார் அடிப்பாங்க அந்த மாதிரி? நங்கையாங்க. இப்போ பொண்ணு கொடுத்துருக்குதுங்க அந்த அம்மா அவங்க பையனுக்கு. அது கொழுந்தனார் கொடுத்ததுங்க, இந்த அம்மா கொடுக்கலைங்க. அந்த அவங்களுக்குள்ள சண்டை வந்து அடிச்சு விட்டாங்க. 3 வேளை சுடுசோறு சாப்பிட்டா கூட அன்னைக்கு வீட்டுல ரணகாலம் ஆயிருங்க. அதனால பழைய சோறுனாலும் சரி, பழைய சோத்துலயே தண்ணியா கரைச்சி குடிச்சிட்டு கம்முன்னு இருந்துக்குவேங்க. நான் எது பிரச்சனை வர வேண்டாம், நமக்கு பசி யாருன்னா போகுதுன்ற சூழ்நிலையில் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டுக்கார் இப்படி வெளியே அடித்து துரத்திட்டாங்க. அடித்து துரத்தவும் நான் மரத்துக்கடியிலலாம் குடியிருந்தேங்க. ஊத்துற மலையில் உடவு தலைப்பை போட்டு மூடிட்டு மரத்துக்கடியில் உட்காந்துருந்தேங்க. மாட்டு வண்டி வச்சுருந்தோம். அந்த மாட்டு வண்டி நிழல்ல கூட நான் இருந்தேங்க. அதுக்கப்புறம் சண்டையா அதுக்கும் பல பிரச்சனையாகி சாலையில் வந்து இருந்தேன், மாட்டு சாலையில். அப்போ எப்படி சாப்பாடெல்லாம் ஏதோ ஒன்று ஸ்டோர் வச்சு அது இது வாங்கி சாப்பிட்டுக்கணும். வீட்டில் வந்து நெல் முதல் கொண்டு எல்லாத்தையுமே பறிமுதல் பண்ணி அவங்க எடுத்துட்டு வந்துட்டாங்க. பிள்ளையோட ஒரு 15 வருடங்கள் நீங்க வந்து வாழ்ந்திருக்கீங்க. அவருடைய இறப்புக்கு அப்புறம் உங்களை அப்படியே துரத்தி விட்டாங்களா? ஆமாங்க. குழந்தைங்களோட? ஆமாங்க.
எங்க வீட்டுக்காரர் ஃப்ரெண்டு ராமகிருஷ்ணங்க அவர் வந்து அவர்கிட்ட என் சொத்துக்களை எல்லாம் எழுதி வாங்கி கொடுக்க சொல்லி அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, சொத்துக்களை உங்ககிட்ட எழுதி வாங்கி கொடுங்கன்னு. நான் இந்த மோசடிக்கெல்லாம் நான் ஆளாக மாட்டேன், அப்படியெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் இல்லாத பிரச்சனைகள் எல்லாம் எழுப்புனாங்க. கடைசி அந்த சொத்துக்கு வந்து பழைய நாங்கள் பாகம் பிரிச்சுட்டு போனது ஒரு 2 வருஷம் தாங்க அவர் இறந்துட்டாரு. அந்த தோட்டத்துல இருந்து இப்போ என்ன பண்றது, குழந்தைய வச்சிருக்கோம், என்ன செய்யறது, ஒரு பைசா கூட காசு இல்லை, என்ன செய்ய முடியும், நான் எப்படி வளர்த்த முடியும்னு யோசனை பண்ணக்குள்ளதான் ஒரு NGO வந்தாருங்க. நான் வந்து இந்த சமையல் பொடிங்களை தயார் பண்ணுவேன், ஊறுகாய் தயார் பண்ணுவேன், அப்புறம் இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் வாங்கி கொஞ்சம் சேல் பண்ணுவேன். நான் வாங்கிட்டு வந்தோன்னா வீட்டையே வந்து எல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க, வெளியே கொண்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி ஊறுகாய் இந்த பொடிங்க இந்த ஒயர் கூடைங்கெல்லாம் போட்டேன்னா வீட்லயே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த காசு பண்ணி பண்ணி 3 பிள்ளைங்களை வளர்த்தீங்களா? இல்லைங்க, 2 பிள்ளைங்களை. அப்போ அவங்க எங்க வீட்டுக்கார் இறந்த உடனே ஒரு 10 நாள் தான் அந்த பிள்ளைங்க என் கூட இருந்திருப்பாங்க. அம்மா நீ அம்மா கூட போனீங்கன்னா அம்மா அடிச்சிடும். எங்க வந்து ரொம்ப வில்லேஜுங்க எங்களுது, காட்டுக்குள்ள ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் உள்ள போகணும். இப்போ ஒரு 15 ஏக்கரா 10 ஏக்கரா இருக்குதுன்னா அந்த காட்டுக்கு ஒரே ஒரு வீடு தான் இருக்கும். அங்க தனியா இருக்கிறதுனால அந்த பிள்ளைங்க பயந்துக்குவாங்க. அதனால நீங்க போனா பேய் இருக்குது, பிசாசு இருக்குது, உங்க அம்மா அடிச்சிடுவா, கொன்னுடுவா, அப்பா இல்ல அது மாதிரி பண்ணிடுவான்னு சொல்லி அந்த பிள்ளைங்களுக்கு நல்ல பயமுறுத்தி சாப்பாடு போட மாட்டா, அதை பண்ண மாட்டா, இது மாட்டா பயமுறுத்தியே வச்சுட்டாங்க. அதனால அந்த பிள்ளைங்க காட்டுக்கு வர்றதுக்கு பயந்துக்கிட்டாங்க. பயந்துட்டு ஊருக்குள்ள இருக்கிற அவங்க சித்தப்பாரி வீட்லயே இருந்தாங்க, அவங்க சித்தப்பாட்டியே இருந்தாங்க. பிள்ளைங்க உங்க கூட இல்லையா? இல்லைங்க, பெரிய பொண்ணும் பையனும் என் கூட இல்லைங்க, சின்ன பையன் மட்டும்தான் என்கிட்ட இருக்கான். நாளடைவுல அந்த பிள்ளைங்களுக்கு இங்க போல உங்க சொத்து இருக்காது, உங்க அம்மா உங்களுக்கு எதுவும் பண்ண மாட்டா, கல்யாணம் பண்ண மாட்டா, படிக்க வைக்க மாட்டா அப்படின்னு சொல்லியே அம்மா அவங்களுக்கு கொஞ்சமாவது விஷயம் புரிஞ்சதுனால அவங்களுடைய புத்தி அவங்களால நல்லா பாய்சன் பண்ண முடிஞ்சது இல்லையா? எங்க வீட்டுக்கார இருந்த வரைக்கும் பிள்ளைங்களை ரொம்ப நல்லா பார்த்துட்டாருங்க. ரொம்ப செல்வாக்க வச்சிருந்தாரு, சாப்பாட்டுலயே ஆகட்டும் துணிமணி எல்லாத்துலயுமே நல்லா செல்வாக்க வச்சிருந்துட்டு இப்ப திடீர்னு அம்மாவே மரத்துக்கடியில இருக்கிறா, நாம போகணும்னா நாமளும் இப்படி கஷ்டப்படணுமே என்ற ஒரு இதுல அவங்க இந்த பிள்ளைங்க மனசு பேதலிச்சு போய் அவங்க கிட்டயே இருந்துட்டாங்க. இந்த பையனையும் கூட்டு வச்சு பார்த்தாங்க, இது போகலைங்க, எங்கிட்டயே இருந்துருச்சு. NGO வந்தாங்க, பக்கத்துல ஒரு குழு ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து டைலரிங் பண்ணிட்டு இருந்த ஒயர் கூடைகளை பின்னி வச்சிருந்தேன். அப்போ அவங்க வந்து பார்த்துட்டு இவ்வளவு நல்லா பண்றீங்கல்ல, எந்த ஹெல்ப்பும் உங்களுக்கு இல்லைல்ல, நான் வந்து உங்க ஒரு மகளிர் குழுவில் சேர்த்து விடுறேன், நீங்க சேருங்க, உங்களுக்கு வந்து நான் எல்லா ஹெல்ப்பும் பண்றேன், நீங்க இதை பெரிய அளவுல நீங்க பண்ணலாம், உங்களுக்கு நல்ல வருமானம் இருக்குன்னு சொல்லி 5 NGO வந்து ஒரு மகளிர் குழுவில் சேர்த்து என்ன பெரிய அளவுல பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு 5000 ரூபாய் முதலீடு கொடுத்தாங்க. அதை வச்சு கொஞ்சம் செஞ்சேங்க. அது எப்படி உங்களுக்கு முதல்ல எப்படி கத்துட்டீங்க அந்த மாதிரி ஒயர் கூட பின்றதெல்லாம்? அது நான் வீட்டுல இருக்கும்போது யாராவது ஒருத்தர் ரோட்ல ஏதாவது கொண்டு போனா அதை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து அதே மாதிரி நானே செஞ்சு பார்ப்பேங்க. ஸ்கூலுக்கு போற டைம்ல இருந்து அப்படிதாங்க. எங்க அம்மா வந்து அவங்க எல்லாம் சமையல் ரொம்ப நல்லா செய்வாங்க, அவங்க கிட்ட கத்துக்கிட்டதுங்க இந்த பொடி பண்ற சமையல் பொடியெல்லாம் செய்யறதெல்லாம். ஒயர் கூடைங்களே இது நானாவே கத்துக்கிட்டது. ஒரு 15 நாள் தான் டைலரிங் போயிருப்பேன். அந்த 15 நாள்ல கத்து வீட்டுல பிளவுஸ் தைக்கிற அளவுக்கு நல்லா கத்துட்டு 15 நாள்ல வீட்டுல பிளவுஸே தைக்கிற அளவுக்கு கத்துட்டீங்க. பிள்ளைங்க கூட 2 பிள்ளைங்களையும் அவங்க எடுத்துட்டு போயாச்சு, ஒரே ஒரு புள்ளதான் அவங்க கிட்ட இருக்கு. திடீர்னு கணவருடைய இந்த மாதிரி ஒரு பெரிய இழப்பது, இது எல்லாத்தையும் தாண்டி இல்ல நம்ம எப்படியாவது வாழணும் அப்படிங்கறதுக்கு உங்களுக்கு ஒரு தைரியம் கொடுத்த விஷயம் எது? எங்க வீட்டுக்கார் சாவாதுக்கு முன்னே 2 நாளைக்கு முன்னே சொன்னாருங்க. அது என்ன தோணுச்சோ அவருக்குன்னு தெரியாதுங்க. பால் கேட்டாருங்க, பால் ஹாஸ்பிட்டலுக்கு போற அன்னைக்கு பால் கொண்டு வந்து கொடுக்கங்காட்டி எதுக்கு 2 டம்ளர்ல பால் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டா. அப்படிங்க, இல்லைங்க நான் 1 டம்ளர்ல தான் கொடுக்குறேன் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் இருந்துட்டு சாப்பிட்டேன். இந்த டிவியை போடுனாங்க, டிவி ஓடிட்டு இருக்கு, டிவியை போடுதுன்னு சொல்லாம டிவி ஓடிட்டு தாங்க இருக்கு அப்படின்னு. அவரும் டிவி ஓடுதா, சரி சரி அப்படின்னு சொல்லி என்ன நினைச்சாலே தெரியல, நான் இருந்து இருப்பேன் இல்லாம இருப்பேன், ஏற்கனவே நான் நல்லா தைரியமா தாங்க இருப்பேன். அவர் வந்துட்டு நான் இருந்தாலும் இல்லைனாலும் நீ ரொம்ப தைரியமா இருக்கணும், யாருக்கிட்டையும் ஏமாறக்கூடாது, எல்லாம் தைரியத்தோட இருந்தாதான் நீ பொழைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்பதான் ஹாஸ்பிட்டலுக்கு போனார், சொல்லிட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு. அது என்ன ஒரு குருட்டு தைரியம்னு தெரியலைங்க அது எனக்கு. அவருடைய அந்த வார்த்தைகள் உங்களுடைய மனசுல அப்பப்ப தோணிக்கிட்டே இருக்குமா உங்களுக்கு? ஆமாங்க, கண்டிப்பா. நான் தனிமையில கேட்டேன்னா இந்த மாதிரி வந்து ஒரு வீடு கூட இல்ல, ஒரு மரத்தடியிலயும் இல்ல மாட்டு வண்டிக்கு கீழே வந்து வாழ்க்கை நடத்த வேண்டிய ஒரு சில நாட்களா இருந்தா கூட, இன்னைக்கு நிறைய பெண்கள் இந்த மாதிரி வந்து சமயங்கள்ல இருந்து உடனே என்ன என் பிள்ளைங்களை கூட அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க, இந்த புள்ளைய வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன், வாழ்க்கையை முடிச்சுக்கலாம், அப்படித்தான் வந்து முதல்ல என்ன. நம்மளுக்கு எப்பவும் கட்டி கொடுத்தாச்சு, நம்ம வந்து இவ்வளவு கஷ்டப்படுறோம்னு பெத்த வீட்டுக்கு தெரிஞ்சா அவங்க மனசு வருத்தப்படும், அவங்க வருந்துவாங்க, ஐயோ ஒரே பிள்ளையா ரொம்ப செல்வாக்கா வளர்த்தணுமே இவ்வளவு கஷ்டப்படுதுன்னு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்பா அம்மா இறந்துட்டாங்க, அப்பா ரொம்ப ரொம்ப நொடிஞ்சு போயிருவாரு.
தெரியக்கூடாது. கடைசி வரைக்கும் எங்க வீட்டுல நடந்த கொடுமைகளை எல்லாம் எங்க அப்பா வீட்டுல நான் சொன்னவளே கிடையாதுங்க. கடைசி வரைக்கும் சொன்னது இல்லைங்க. இந்த புகுந்த வீட்டுல வாழ்ந்துட்டோம், இந்த வீட்லயே இருந்து சாதிக்கணுமே தவிர நம்ம இந்த வீட்டை விட்டு போகக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் தாங்க எனக்கு. அதுக்கப்புறம் தாங்க சரி பூமி இருக்கு, என்ன செய்யறது யோசனை பண்ணுங்க. செலவு 10 பைசா கூட கிடையாதுங்க என் கையில. பேங்க்ல எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க, இந்த அம்மா வந்து கடன் கேட்டா யாரும் கொடுக்க கூடாது. அவங்க நான் பேங்க்ல போய் கேட்டா அவங்க இந்த மாதிரி சொல்றாங்கம்மா, என்னம்மா பண்றதுன்னாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லி சரி பரவாயில்லைங்கன்னுட்டு எங்க தாய் மாமா வீட்டுக்கு போய் அங்க கொஞ்சம் பணமாவது வாங்கிட்டு வரலாம்னு சொல்லி ஈரோட்ல நைட்டு 6:30 மணிக்கு நான் பஸ் ஏறேங்க. பஸ் ஏறி தாளவாடிக்கு இந்த திம்பத்துக்கு இந்த பக்கம் வரும்போது வீரப்பனோட ஆளுங்கெல்லாம் வந்து வழி மறிச்சிட்டாங்க எங்களை எல்லாம். வீரப்பனோட ஆளுங்க வழி மறிச்சுங்க எங்களை எல்லாம் இறக்கி விட்டு பஸ்ஸை உருட்டி விட்டுட்டாங்க. உருட்டி விட்டுட்டு அப்புறம் அங்க இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் எங்களோட கூடவே தாங்க அவங்களும் நடந்து வந்தாங்க. நடந்து வந்து தாளவாடி பஸ் ஸ்டாண்ட்ல எங்களை விட்டுட்டு அவங்க எங்க போனாங்கன்னு தெரியாது. ஆனா அவங்கள பத்திரமா அந்த இடத்துல கொண்டு வந்து சேஃபா சேர்த்துனாங்க. அது அந்த குழந்தைங்க அழுதுச்சுன்னா அங்கேயே அடுப்பு கூட்டி காப்பி வச்சு கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஒரு வீரப்பன் இருந்தாராங்க? இருந்தாருங்க. பாத்தீங்களா? பாத்துருக்கேங்க. அந்த மாதிரி அவ்வளவு தூரம் நடந்து கஷ்டப்பட்டு நடந்து போய் வந்து நோக்கம் வந்து அந்த பஸ் அரசாங்கத்துக்கு எதிரான அவங்களுடைய போராட்டத்துக்காக அந்த கர்நாடகா பஸ் ஏத்தி விட்டாங்க. ஆனா உங்களை எல்லாம் நல்லா பாதுகாப்பா கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. ஆமாங்க. எவ்வளவு நேரம் நடந்தீங்க? ஆனா நடந்து வெடிஞ்சு போச்சுங்க. 6 மணி ஆயிடுச்சுங்க. ராத்திரி முழுக்க நடந்திருக்கேங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு போய் கடைசி எங்க மாமா எங்க போயிட்டு இருந்தீங்க அப்போ? மைசூருக்கு எங்க தாய் மாமா அங்க இருந்தாருங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் பணம் வாங்கிட்டு வரலாம் விவசாயத்துக்குங்கிறதுக்காக அங்க போனோங்க. அங்க போய் கடைசியா ஒரு கூப்பிட்டா அன்னைக்கெல்லாம் சாப்பாடுலாம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு கடைசியா என்னால எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதும்மா, இப்போ எங்க அப்பா விட்டு சொத்தை தின்னதே எங்க தாய் மாமன் தான். அவங்க இந்த சூழ்நிலையில சொல்லிடவும் சரிங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்துட்டேங்க. அங்கிருந்து வந்துட்டு எங்க வீட்டுக்கு ஃப்ரெண்ட் அவரு ஜெயகிருஷ்ணா ஒரு வீடுங்க. அவங்க அண்ணன் தம்பி 2 ஆதிரெட்டியூர்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க இருக்காங்க. அவங்க கிட்ட போய் கேட்டு அவங்க கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து இது வரைக்கும் ஹெல்ப் பண்றது அவங்க தாங்க. இந்த காட்டு பிரச்சனையில வந்ததுல அந்த என்ஜிஓ வந்துட்டு என்ன மயிரடா வேளாண் அறிவியல் நிலையத்துல நீங்க அங்க பயிற்சிக்கு அனுப்புறோமா, உங்களுக்கு நீங்க அங்க கத்துக்கங்க, கத்துக்கிட்டு நீங்களே வந்து மத்த எல்லா இதுவும் நீங்க தயார் பண்ணிக்கலாம், உங்களுக்கு செலவு இருக்காது அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியலைங்க. ஒரு விவசாயம் பண்ண போறோம், அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு இதாவது நமக்கு அந்த மண் வளத்தை பத்தியாவது நமக்கு தெரியணும். எதுவுமே தெரியாம கலக்காய் இதுல இருக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது. அந்த சூழ்நிலையில இருந்துட்டு என்ன பண்ணு, அக்ரிக்கு படிச்சேங்க மேடம். கரஸ்ல படிச்சப்போ 1.5 பேசிக் போடுறது 1.5 வருஷம் தான் படிக்க முடிஞ்சது என்னால. அந்த 1.5 வருஷம் படிச்சுட்டு என்ன வயசு அப்ப உங்களுக்கு? 30-35 வயசு இருக்கு. அந்த வயசுல நான் முறையா அதை படிக்கணும்னு நினைச்சீங்க பாருங்க, அது பெரிய விஷயம். தெரியாம ஒரு தொழில நம்ம இறங்க முடியாது இல்லைங்களா? ஏன்னா இப்ப ரசாயன உரத்துல போட்டு விளையறத விட எனக்கு ரசாயன இந்த பேர் கூட எனக்கு அவ்வளோக்கா வராதுங்க. அதெல்லாம் வாங்கணும்னு நிறைய பணம் வேணும் கையில. பணம் இல்லாம நம்ம இந்த இத்தனை பூமியை வச்சுட்டு நம்ம என்ன செய்ய முடியும்? யார்கிட்ட போய் கடன் கேட்கறது? ஒண்ணுமே புரியலைங்க. அதுக்கப்புறம் அதை படிச்சேங்க. இயற்கை விவசாயம். ஆமாங்க. அது வந்து கரசுல வர்றது உங்களுக்கு 2ம் கலந்துதான் வரும். உங்க ரசாயன முறை தான் முக்காவாசி அதுல இருக்கும். அப்புறம் அதை படிச்சு பார்த்துட்டு இப்படி எல்லாம் இருக்க, இது இவ்வளவு எல்லாம் போட்டிருக்காங்களா, இவ்வளவு விலை போட்டிருக்காங்களா, நம்ம எப்படி வாங்குறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருந்துட்டு அப்புறம் எங்க வீட்டுல ஒரு எப்படி இருந்தாலும் இப்போ காட்டு வெள்ளாம அந்த டைம் நடந்தே ஆகணுங்கிறதுக்காக ஒரு மாடு இருந்துங்க வீட்டுல. அந்த மாட்டை கொண்டு வித்துட்டேன். அந்த பணத்தை எடுத்துட்டு குச்சிக்கிழங்கு கோல் விதைக்கரணை வாங்குறதுக்காக பக்கத்து ஊர் வெள்ளைக்கரட்டூர்னு இருக்குது பக்கத்துல, அந்த ஊருக்கு போயிருந்தாங்க. ஒரு டிராக்டர்லயே அந்த விரவு அந்த குச்சியெல்லாம் ஏத்திட்டு வந்து எங்க வீட்டுக்கு எதிர்ப்பாலேயே அவங்க டிராக்டர்கார் வீடு அங்க நிறுத்திட்டு, இருங்கம்மா நான் சாப்பிட்டு வந்துடுறேன்னு அவர் போறாரு. எங்க மாமியாரு கொழுந்தனாரெல்லாம் அந்த வீட்டுல இருக்காங்க. வெளியே எங்க மாமியார் எட்டி பார்த்துட்டு இருந்து எங்க கொழுந்தனாரை கூப்பிட்டு சொல்றாங்க, ஏன்டா ஒரு பைசாக்கு யோகுதி இல்லாம அவளை கட்டின துணியோட வெளி முடிக்கி விட்ட, இப்ப அவ ஆம்பளையாட்டம் போய் குச்சிக்கிழங்கெல்லாம் டிராக்டர்ல ஏத்திட்டு நிக்கிறா, இத்தனை வருமானத்தை சம்பாதிச்சு ஏமாத்தி பிடிங்க, நீ என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி கொழுந்தனார மாமியார் கேட்கற. அப்படிங்க பேசிட்டு அவ எப்படி போய் பொழைச்சிருவா பாக்குறேன் அப்படிங்கிறாங்க. சரி நான் கேட்டுட்டு அது கம்முனே வந்துட்டேன். அப்புறம் வந்து இவங்க உதவியோட அந்த குச்சிக்கிழங்கெல்லாம் போட்டு தண்ணி கட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆள் வைக்கிறதுக்கு வசதி கிடையாது, நானே தண்ணி கட்டுவேன். அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் 1 மாசம் வளர்ந்தது. அப்புறம் ட்ரைனிங் போக ஆரம்பிச்சேன். அவர் கூட்டு வந்து இந்த ட்ரைனிங் போகமான்னு அனுப்புனாரு. மயிரடா வேளாண் அறிவியல் நிலையத்துக்கு ட்ரைனிங் போனாங்க. அங்க வந்து திரு அழகேசன் சாருங்கிறவர் தான் திட்ட ஒருங்கிணைப்பாளராக இருக்காரு. அவர் வந்துட்டு இந்த அம்மா ட்ரைனிங்காக வந்திருக்காங்க, இவங்களுக்கு பயிற்சி கொடுங்கன்னு சொல்லி சொன்னார். அப்போ வந்து பச்சையப்பன் சுரேஷ்னு 2 பேர் இருக்காங்க. என்னோட வாழ்க்கையிலேயே திருப்பு முனையா அமைஞ்சது அதுதாங்க. அவங்களாலதாங்க இன்னைக்கு இயற்கை விவசாயம்னா என்ன
எப்ப பாத்தீங்க அவங்கள இதுக்கு முன்னால? 2002ல பார்த்திருப்பேங்க. அவங்க அன்னைக்கு உங்களுக்கு அந்த ஒரு பாதையை அமைச்சு கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு நீங்க ஒரு நல்ல நிலைமையில இருக்கீங்க. உங்க புள்ளைய நல்லா வளர்த்திருக்கீங்க. ஆமாங்க. ரொம்ப நல்ல மனிதர்கள் இல்லையா? அருமையான மனுஷருங்க. அவங்கள போல ஒருத்தர் உண்மையா எனக்கு ஒரு தாய் வீடுன்னு தான் அதை சொல்லணுங்க. அந்த என்ஜிஓஸ எங்க அப்பா வீட்டுல செய்யாததெல்லாம் எனக்கு அவங்க செஞ்சிருக்காங்க. எத்தனை வருடங்களுக்கு அப்புறமா இப்ப சந்திக்கிறீங்க அவங்கள? ரொம்ப காலம் ஆச்சுங்க மேடம். இவங்களை இன்னைக்கு சந்திப்போன்னு எதிர்பார்த்தீங்களா? கண்டிப்பா இல்லைங்க மேடம். இப்ப பார்த்ததுல எனக்கு என்னோட சந்தோஷப்படுறவங்க இங்க யாரும் இருக்க முடியாது. நீங்க இங்க வர போறீங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. இப்பதான் அவங்களாவே உங்களை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. ரொம்ப நல்ல மனிதர்களோ அப்படின்னு நான் கேட்ட உடனே அவங்க சொன்னது தெய்வம் மாதிரி அப்படிங்கறதோட மட்டும் இல்ல, எனக்கு தாய் வீட்டுல இருந்து ஒரு பெண்ணுக்கு என்ன செய்யணுமோ அதையெல்லாம் இவங்கதான் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு பெண்ணுடைய வாயில இருந்து மனசுல இருந்து அந்த வார்த்தைகள் வருது அந்த உறவுக்கு அவங்க கொடுக்கிற ஒரு மிகச்சிறந்த சான்றிதழ் அப்படின்னு சொல்லலாம். அதனால இவங்க சார்பாகவும் அத்தனை பெண்கள் சார்பாகவும் உங்களுக்கு நாங்களும் நன்றி சொல்லிக்கிறோம். இன்னைக்கு ரொம்ப ஒரு அழகான பாதையில அவங்களுக்கு ஒரு வழி நடத்திட்டு போய் இன்னைக்கு ஒரு அழகான வாழ்க்கை அவங்களுக்கும் அவங்க பிள்ளைக்கும் நீங்க அமைச்சு கொடுத்துருக்கீங்க. சோ அன்னைக்கு நீங்க பார்த்த கலைவாணியை பத்தி நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலா கிட்டத்தட்ட 2002 2003 இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை எந்த அளவு இம்ப்ரூவ் ஆயிருக்குங்கிறது இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது. அன்னைக்கு நீங்க பார்த்த கலைவாணிய கொஞ்சம் ஞாபகப்படுத்தி எங்களுக்கு சொல்லுங்களேன். ஒரு 50 பேர்த்துல 500 பேர்த்துல ஒருத்தரா தான் நான் பார்த்தேன். ஸோ அந்த சமயத்திலே பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங், அந்த இயற்கை வேளாண்மையில அவங்க ஹார்ட்ன ஒரு இன்ட்ரெஸ்ட், ஈடுபாடு, அது அசாத்தியம். பல பேர்த்துக்கு இந்த மாதிரியான இந்த பயிற்சிகள் கொடுத்துருக்கோம். அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்க இம்ப்ரூவ் ஆவாங்க. ஆனா அவங்க அப்படி ஒரு நாள் நினைக்கல. அவங்களுக்கு உள்வாங்கின விஷயம் இம்மீடியட்டா இந்த சமுதாயத்துக்கு போய் சேரணுங்கிற அக்கறை பாருங்க. அது நாம ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். ஆக்சுவலா இவங்க பயிற்சிக்கு வராங்க இல்லைங்களா? பயிற்சிக்கு வந்தோடனே ஒரு 10 பேர் பயிற்சிக்கு வருவாங்க. சில பயிற்சி எடுத்துட்டு போயிடுவாங்க, கண்டுக்காம போயிடுவாங்க. இந்த பயிற்சியில் அப்ப என்ன நான் முடிவு பண்ணோம்னா, இந்த பயிற்சி ஒவ்வொரு ட்ரிப்பு அந்த சொல்லித்தரும் போது இது எப்படி அதை எப்படி அந்த கேட்பாங்க, அந்த இன்வால்வ்மெண்ட் இருந்தது. பட் அப்ப எங்களுக்கு தெரியாது இந்த மேடை இந்த அளவுக்கு உயர்வாங்க எங்களுக்கு தெரியாது. பட் நாங்க எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் நாங்க பார்ப்போம். அந்த பார்த்ததுக்கு அப்புறம் போய் பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறம் போய் போட்டு அதுக்கப்புறம் நிறைய அட்ரஸ் எல்லாம் விலாசமான கூட போய் பார்ப்பாங்க, தெரிஞ்சுவாங்க, எல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த முயற்சிக்கு வருங்க. அது ஈடு இணையற்றம். அந்த ஏன்னா இன்னைக்கு கலைவாணி பாக்குறோம் அப்படின்னா, அன்னைக்கு இருக்கிற கலைவாணி இன்னைக்கு இருக்கிற கலைவாணி பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்க முயற்சி. ஏன்னா அந்த இயற்கை வேளாண்மை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, என்ன விஷயம் பார்த்தோம்னா இது படிச்சு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்காது, எல்லாம் அனுபவம் ரீதியாக இருக்கும். ஏன்னா எங்கிட்ட ஒரு அனுபவம் இருக்கு, சுரேஷ் சார் ஒரு அனுபவம் இருக்கு, மற்ற விவசாயிட்ட ஒரு அனுபவம் இருக்கு, மற்ற விவசாயிட்ட அனுபவம் இருக்கு, இப்போ கண்ணன் சார் அவருக்கு ஒரு அனுபவம் இருக்கு. அவகிட்ட போய் பேசி அவங்க பண்ணையெல்லாம் பார்த்து தெரிஞ்சுட்டு அதை அவங்களே வச்சுக்காம அதை அந்த மக்களுக்கு சொல்லித்தர ஆசைப்படுறது பாருங்க. அது இது வரைக்கும் யாரும் நிறைய ட்ரெயினிங்ல பார்த்துக்கிறோம். அது எக்ஸப்ஷனல் கெஸ்டா நம்ம கலைவாணியை நாங்க பார்க்கறோம். இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் நீ உட்கார்ந்து ஒரு பெண்மணிங்கிறது இவ்வளவு வளர்ச்சிங்கிறது சாதாரண விஷயமெல்லாம் கிடையாது. குடும்பத்துக்கு தெரியும், நாமளும் குடும்பத்தில் வந்துக்கிறோம், குடும்பத்தை எவ்வளவு பிரச்சனை இருக்கும், அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு வர்றதுங்கிறது அது ஈடு இணையற்றது. கலைவாணி சந்தோஷமா இருக்கா இவங்களுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்கறதுக்கு? இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க உங்க ஊர்ல எல்லாம், நாங்க பேசணும் நிறைய பேர் கிட்ட, அப்பா கலைவாணி தான் எங்க ஊருக்கே ஒரு முன்னுதாரணம்னு சொல்றவங்க எல்லாம். ஆனா உங்களுக்கு ஒரு வழிகாட்டி ஆசான்கள்னு இவங்களை சொல்லலாம். இவங்களே சொல்றாங்க இவங்கதான் எங்களுக்கு பெருமை சேர்க்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க சொல்ற மாதிரி நீங்க ஓகே அவங்க கிட்டே ஏதோ ஒண்ணு கத்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் முன்னேற்றத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்றது இல்லாம இதை மத்தவங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? எனக்கு இவங்க சொல்லி கொடுத்த பாடம், இயற்கை விவசாயமா செஞ்சா நஞ்சில்லாத உணவும் நம்ம படைக்கலாம், மண்ணுக்கு வளர்த்து சேர்க்கலாம். இவங்களுக்கு செலவுகள் விவசாயிகளுக்கு ரொம்ப குறையும். முதல்ல செலவு குறைஞ்சாலே விவசாயிக்கு ஒரு நல்ல லாபம் இல்லைங்களா? இப்போ டிஏபி அது இதுன்னு போட்டாங்கன்னா ஒரு மூட்டை இன்னைக்கு 1200 ரூபாய்ங்க மேடம். 1200 250. ஒரு ஏக்கராக்கு போட்டாங்கன்னா 2 மூட்டை 3 மூட்டை போடுவாங்க. யூரியா போட்டாங்கன்னா அது 2 மூட்டை 3 மூட்டை போடுவாங்க. கிட்டத்தட்ட அதுலயே உங்களுக்கு 2000 3000 ரூபாய்க்கு மேல வந்துருது. அது அந்த 2000 3000 ஏன் செலவு? நம்ம கிட்டே எல்லாமே இருக்கு, நம்ம கைவசம் எல்லாம் அதை விட உயர்ந்ததா இருக்கிற குப்பையை
மக்கு பொருள் நம்மகிட்டயே இருக்கு, அதை ஏன் நம்ம காசு கொடுத்து வாங்கணும்? இதை செஞ்சு பார்ப்போமேன்னு நான் செஞ்சு ஆரம்பிச்சேங்க மேடம். ஆரம்பிச்சு எனக்கு நல்ல மகசூல் கிடைச்சது. ஏன் இதை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாது? அவங்களுக்கு செலவு குறைக்கலாம்ல, நம்மளுக்கு செலவு இல்லை, அவங்களுக்கும் குறைக்கலாம்ல. நான் விஷம் இல்லாத சொல்றாங்க. அதைத்தான் நானும் கேக்குறேன். ஏன்னா அப்போ உங்களுக்கு இருந்த கஷ்டத்துல ஏதோ சரியா போச்சா, நம்ம செலவை குறைச்சோமா, புள்ளைய படிக்க வச்சோமா அப்படின்னு தானே நினைப்பாங்க. மத்தவங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சீங்க பாத்தீங்களா, அதுக்குதான் ஒரு பெரிய சல்யூட். நாங்கள் இயற்கை விவசாயம் நாங்கள் செஞ்சோங்க. இந்த அம்மா தான் உங்களுக்கு வந்து பஸ்லேயே வந்து எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து எல்லாம் இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி இயற்கையாக எல்லாம் உரம் அந்த மருந்து அடிக்கிறதுக்கெல்லாம் அந்த வந்து அம்மா வந்து சொல்லி கொடுத்து நாங்கள் இப்போ கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே சார், நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு வந்து அம்மா எத்தனை வருஷமா பழக்கம்? அவங்கள ஒரு 10-15 வருஷம் தான் எனக்கு தெரியுங்க. அவங்க ஆரம்ப இருந்து அவங்க வீட்டுக்காரர் சேர்த்ததுலேருந்து அவங்களுக்கு என்ன ஒரு சின்ன குறை வந்ததுனால உடனுக்குடன் அதை போய் அதுக்கு நிவர்த்தி பண்ணுற வேலையை பண்ணணுங்க. இன்னைக்கு வரைக்கும் அதான் செஞ்சிட்ருக்குறேன். அவங்க அந்த மகளிர் குழு ட்ரைனிங்க்கு போவாங்க, அதுக்கு போச்சனாலும் கூட்டிகிட்டு போவேன். இந்த மயிலாடா மாதிரி இருக்கிறவங்க வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்து சார் மூலிமா நிறைய ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வேணுங்கிற அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணி கொடுப்பேங்க. நான் உறுதுணையாக அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இந்த நிறைய சிறப்பாக செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலைங்க நல்லா செஞ்சாங்க. நிறைய விருதெல்லாம் வாங்கினாங்க. இன்னும் அந்த ஈரோடு மாவட்ட விவசாயிக அந்த குழுவுக்கு தலைவியாக இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. இந்த காலகட்டங்கள்ல எல்லாம் வந்து நீங்க இவ்வளவு பிஸியா இருந்திருக்கீங்க உங்களுடைய விவசாய பணிகள்ல, உங்களுடைய மண்ணுக்கு வளம் சேர்க்கறதுலயும் உங்களுடைய கூட வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுலயும் புள்ள எப்படி வளர்ந்துச்சு? பிள்ளையும் சேர்த்து வளர்த்துக்கணும், பிள்ளையும் பார்க்கணும், அதுவும் ஒரு புள்ள மாதிரி தாங்க மேடம். அதையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். அவனையும் வளர்த்தங்க. ஆனா இவங்க அந்த பசங்க படிக்கும் இவனுக்கு கொஞ்சம் டிப்ளமா முடிச்சதோட சரிங்க, மறுபடியும் அவன் படிக்கல. அந்த டிப்ளமாவை கூட மயிலாட மூலியமா தான் நாங்க ட்ரைனிங் கொடுத்தோம். அந்த டைம்ல அவன் நல்லா சிறப்பா அதையும் பண்ணிட்டு இருக்கான். கம்ப்யூட்டர் சென்டர் வச்சிருக்கான், அதையும் நல்லா பாத்துக்கிறான். இப்ப அதுவே என்ன இந்த டிப்ளமா இந்த மாதிரி படிக்கணும்ன்றது அவருடைய இன்ட்ரெஸ்ட்? அவரோட இன்ட்ரெஸ்ட்ங்க. நல்லா அவருக்கு எப்படி உங்களை பார்த்து இந்த இன்ட்ரெஸ்ட் வந்ததா எப்படின்னு அவரையே கூப்பிட்டு கேட்போம். வாங்கம்மா. வாங்கம்மா, உங்க பேருமா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நான் ஒரு கம்பெனில வர்க் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். என்ன படிச்சீங்க நீங்க? டிப்ளமோ. எதுல டிப்ளமா பண்ணீங்க? வெட்னரி பத்தி. நீங்க ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்தப்போ அம்மா வந்து சில நாட்கள் வந்து வீடு கூட இல்லாம மரத்தடியிலயும் இல்ல மாட்டு வண்டி கடியிலயும் எல்லாம் கூட சில நாட்கள் வாழ்க்கையை நடத்திருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு நினைவு இருக்கா? இருக்கா, ஞாபகம் இருக்கா? இருக்கு. கட்டளை போட்டு கட்டளைக்கு மேல வச்சுட்டு ஒரு சாக்கு அதை போட்டு அதுக்கடி 2 இருந்தது. உங்களுடைய இந்த வாழ்க்கையில நீங்க நிறைய கரடுமுரடான பாதைகள் எல்லாம் கடந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லலாமா? அதுல உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான காலகட்டம்னா எதை சொல்லுவீங்க? ரொம்பவே வந்து அடுத்த வேளை பிள்ளைக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னா தான் எல்லா அம்மாக்களுமே அது ரொம்ப ஒரு கஷ்டமானது. அந்த மாதிரி சமயங்கள்லாம் இருந்திருக்கா? ஃபர்ஸ்ட் நான் அந்த வீட்டுல இருந்து எங்க தோட்டத்துக்கு வீட்டுக்கு நான் வந்தேங்க மேடம். வரும்போதுதான் இப்படி இந்த குழந்தைய தூக்கிட்டு இப்படி கட்டின துணியோடு தாங்க மேடம் அடுத்த வேளைக்கு நம்ம குழந்தைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்காமையே தான் நான் வெளியே வந்தேன். அங்க வந்ததுக்கு அப்புறம் என்னடா செய்யறது, குழந்தைக்கு சாப்பாடு கூட இல்லையேன்னு யோசிக்கும் போதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச கடை ஒண்ணு இருக்குங்க. அவங்க அந்த கடையில போய் 5 கிலோ அரிசி கடனா வாங்கிட்டு வந்தாங்க. கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையில நான் கேட்டா அவங்க கொடுத்தாங்க. அதை வாங்கி வச்சு அவனுக்கு கஞ்சி கட்டு. அப்ப என் மனசு இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். இதையெல்லாம் நினைச்சு பாக்குறப்பதான் மேடம் எனக்கு ஒரு கோயிலா தான் எனக்கு தெரிஞ்சது. எங்க மயிலாட ஆபீஸ் வந்து எனக்கு ஒரு கோயிலா தான் எனக்கு தெரிஞ்சது. அவங்க வந்து எனக்கு பயிற்சி கொடுத்து மகளிர் சுய உதவிக்குழுக்கெல்லாம் ட்ரைனிங் எடுக்க வச்சாங்க. அதுல வந்த வருமானத்தை வச்சு கொஞ்சம் ஒரு அளவுக்கு என்னுடைய வறுமை கொஞ்சம் குறைஞ்சது. என் பையனுக்கு கொஞ்சம் நல்லா படிக்க வைக்கிற அளவுக்கு அவனுக்கு ட்ரெஸ் ஒரு முறையும் ஸ்கூல் ஃபீஸ் யூனிஃபார்ம் ஒன்னுத்துக்குமே பெரிய போராட்டம் தானே மேடம். அப்ப வந்து எங்க வீட்டுக்காரர் இருந்தப்பெல்லாம் இங்கிலீஷ் மீடியம்ல படிச்ச குழந்தைங்க. அவர் இறந்ததுக்கு அப்புறம் இவனை கொண்டு போய் நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் வச்சேங்க மேடம். இங்கிலீஷ் ஸ்கூல்ல படிக்கலைங்க. ஆரம்பத்துல எல்கேஜி யூகேஜி படிச்சதோட சரிங்க, மறுபடியும் அவன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சான். அந்த வகையில எனக்கு புஸ்தகம் வாங்குற செலவை தவிர வேற எனக்கு அந்த செலவை இவனும் வைக்கலைங்க. அதே மாதிரி எல்லா குழந்தைங்களாட்டும் இவன் எனக்கு அது வேணும் இது வேணும்னு ஒரு நாள் கேட்டதே கிடையாதுங்க மேடம். என்னோட கஷ்டத்தை புரிஞ்சு நடந்துகிட்ட பையன் மேடம். இவன் கணவர் இருந்த வரைக்கும் நல்லா வச்சுட்டு இருந்தாரு. நீங்களும் சாதாரண பெண்களை போல ஒரு நல்ல புடவை ஒரு டிவியில சீரியல் பாக்குறதுன்னு நல்லா வாழ்ந்திருப்பீங்க.
அதற்கப்புறம் எல்லா தியாகங்களையும் அப்பவும் சரி இப்பவும் சரி மேடம், ஆடம்பரத்தை நான் என்னைக்குமே விரும்பினது இல்லைங்க மேடம். ஏதோ இருக்குதா இருக்கு, அவ்வளவுதான். பிடிக்குதா இல்லையோ அதை வச்சே சமாளிச்சுக்குவேன். மற்ற ஆசைகள் எல்லாமே இல்லாம இருக்கலாம், ஆனா ஒரு அம்மாவுக்கு வந்து பெத்த மத்த 2 பிள்ளைங்களை பிரிஞ்சு வாழற ஒரு வாழ்க்கைன்றது வந்து எல்லா அம்மாக்களுக்குமே தெரியும் வந்து அதை போல கொடுமையான விஷயம் வேற எதுவும் இல்லைன்னு. கண்டிப்பாங்க மேடம். அதை எப்படி சமாளிச்சீங்க? இப்ப இது எங்க வீடு, நாங்க இருக்கிற இடம்னா சார் உட்கார்ந்துருக்கிற மாதிரி தான் அந்த வீட்டு வாசல். அந்த குழந்தைங்க விளையாண்டாலும் நம்ம கண் முன்னாலேயே தான் விளையாடணும். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலும் அதுங்க அங்கதான் இருக்கும். அதுக்காகவே நான் வீட்டை விட்டு நான் வெளியே வரல. பட் அது இன்னும் கொஞ்சம் கொடுமையா இருக்கும் இல்ல, குழந்தைங்க அங்கேயே விளையாடுது ஆனா நம்மள பார்க்க வரமாட்டேன்றதுன்றது கொடுமைதான் மேடம். என்ன மேடம் செய்யறது? அவங்களை போய் நம்ம அடிக்க முடியுமா? வா எங்கிட்ட வான்னு சொல்லி நம்ம கூப்பிட முடியுமா? அப்படியே கூப்பிட்டாலும் ஐயோ நாங்க போனோம்னா அம்மா அடிச்சிருவான்னு அதை அவங்க மிரட்டி வச்சிருக்கிறதுனால. நீங்க கூப்பிட்டு முயற்சி பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பாங்க மேடம். கூப்பிட்டு பேசியிருக்கீங்க? ஏதாவது ஒண்ணு செஞ்சா அதுங்களுக்கு விரும்பினது செஞ்சா சாப்பிடுவாங்களேன்னு சொல்லி கூப்பிட்டாக்கா வரமாட்டாங்க மேடம். வந்து அவங்க போய் சாப்பிடாத, அம்மா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிடுவா அதான் இதை நல்லா மிரட்டி வச்சிருக்காங்க. ஓ அவங்க சொன்னது அப்படியா, இப்போ அம்மா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிடுவா அப்படிங்கிற ஒரு இதுல அந்த பிள்ளைங்க வரமாட்டாங்க மேடம். எங்க இருந்து உங்களுக்கு ஆறுதல் கிடைச்சது? எங்க இருந்து உங்களுக்கு அதுல இருந்தெல்லாம் எழுந்து நின்னு மத்தவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதுக்கான சக்தி கிடைச்சது? இது எல்லாம் போய் மனசுல உளத்தி தான் மனுஷனுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டோம். இனி மண்ணுக்காவது நம்ம உபயோகமா இருப்போங்கிற ஒரு சூழ்நிலையிலே நான் விவசாயத்தை கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அதுலதான் இருப்பேன் மேடம். நான் இன்னைக்கு அவங்களும் வளர்ந்துட்டாங்க, அவங்களுக்கும் தெரியும். அதுவும் இன்னைக்கு பாக்குறாங்க அம்மாவை, ஊரே வியந்து பாக்குது அம்மாவை. இயற்கை விவசாயத்துல சாதனை படிச்ச ஒரு நிஜமா முன்னுதாரணமான ஒரு பெண்மணியா நீங்க இருக்கீங்க. இன்னைக்கு என்னதான் சொல்றாங்க அந்த 2 பிள்ளைங்களும்? இன்னைக்குமோ பாக்குறாங்க மேடம், அடுத்தவங்க கிட்ட பேசுறாங்க. ஆனா இன்னும் வந்து அந்த உணர்வுங்கிறது அவங்களுக்கு இன்னுமே வரலைங்க மேடம். இன்னும் அப்படித்தான் இருக்காங்க, கோவமா தான் இருக்காங்க. என்னோட இருந்து கஷ்டப்பட்டவனே இவன் தான். ஒரு சுகப்படலைங்க, எந்த சுகமும் என் பையன் பட்டது கிடையாதுங்க. அதனால அவனுக்கு தேவையானது நான் செய்யணும் இல்லையா, அவனை காப்பாற்றணும் இல்லையா, நானு அவனை ஒரு 4 பேருக்கு சரியா நான் முன்ன கொண்டு வரணுமா இல்லையா? பண்ணிட்டீங்களே, இன்னைக்கே அவங்களால முடிஞ்சதை பண்ணிட்டீங்களே. அதுக்காக அவன் என் பேர்ல இருந்து அவன் பேர்ல எழுதி வச்சுட்டேன். இப்போ அவங்க அண்ணனும் தம்பியும் நல்லா பேசிக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் அவளும் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு வந்தாலும். அண்ணனும் தம்பி நல்லா பேசிக்கிறாங்களா? இப்ப நல்லா உங்களோட பேசி வராமா? லேண்டு பிரிக்கும் போது ஒரு சின்ன தகராறு ஆயிடுச்சு. வந்து அடுத்தவங்களுக்கோசரம் அண்ணனை விட்டு தர்றது நல்லா இல்லை. 1000 தான் சண்டையா இருந்தாலும் அவன் அண்ணன். அடுத்தவங்களுக்கு முன்னாடி எப்படி அண்ணனை விட்டு கொடுக்க முடியும்? எங்கூட பிறந்ததுல இருந்தே நானே அண்ணன். இவனுக்கு இருக்கிற அந்த ஒரு மன முதிர்ச்சி அவங்க அக்காக்கெல்லாம் இல்ல போல இருக்கே. கண்டிப்பா இல்லை. அந்த நிலத்தை பிரிக்கும் போது எனக்கு இருந்த வேதனை எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரியுங்களா? அப்பா தாத்தா சம்பாதிச்ச சொத்து இந்த மாதிரி வச்சு காப்பாத்தலாங்கிற ஒண்ணு இருந்தா நல்லா இருக்கும். அப்பா தாத்தா சம்பாரிச்ச சொத்துங்கிறத விட இந்த 15 வருஷமா அந்த பூமியில நான் பட்ட கஷ்டம், ஆர்கானிக்கா அதை திருப்பி கொண்டு வரணும். நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் இல்லைங்க. அந்த இடத்த விற்கும் போது இவ்வளவு கஷ்டப்பட்ட இடம் போகுதே அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு வந்தது. இதுக்கு விற்க கூடாதுன்னு சொன்னதுக்கு என் மேல கேஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அம்மா வந்து உங்களுக்காக தான் இவ்வளவு நாளா எல்லாமே பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில இருந்த ஒரே பிடிப்பு என்ன? நீங்க மட்டும்தான். இன்னைக்கும் பாருங்க, என்னுடைய காலத்துக்கு அப்புறமும் அவனுக்கு ஒரு கஷ்டம் வரக்கூடாது, அதனால அதுல எதுவும் பிரச்சனை வரக்கூடாது அப்படிதான் யோசிக்கிறாங்க. நீங்க அம்மாவுக்கு என்ன செய்ய போறீங்க? நானே இருக்கிறேன், எங்க அம்மாவுக்கு அதுக்கு மேல என்ன வேணும்? நான் தான் இருக்கேன், என் அம்மாவுக்கு என்ன வேணும் அதுக்கு மேலன்றாங்க. ஒரு புள்ள இருக்காருமா அவங்க பக்கத்திலேயே. அவர் வார்த்தைகள்ல கூட ஒன்னும் பெரிய ஜாலம் பண்ண விரும்பல. ராணி மாதிரி பாத்துப்பேன் அப்படி இப்படின்னு சில பிள்ளைங்க மாதிரி அவர் சொல்லல. அம்மா எப்படி பாத்துக்கணுமோ நான் பாத்துப்பேன், நான் இருந்தா போறோம், அது அம்மாக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் வந்து பெத்து கண்ணெதிரியே 2 பிள்ளைங்க வேற எங்கேயோ வளர்றாங்க. உங்க மேல வந்து இன்னைக்கு அவங்களுக்கு வந்து ஒரு அன்பு பாசம் விடுங்க, ஒரு நம்பிக்கை கூட இல்ல. அம்மான்னா எல்லாருக்கும் அம்மானாலே அம்மா எது செஞ்சாலும் நம்ம நல்லதுக்கு தான், அப்படிதான் சாதாரணமா பிள்ளைங்க நம்புவாங்க. ஆனா உங்க மேலேயே ஒரு துவேஷத்தோட வளர்ற 2 பிள்ளைங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி மூலமா அவங்களுக்கு ஏதாவது நீங்க செய்தி சொல்லுங்களேம்மா. அதுவும் பிள்ளைங்க தான், எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வராம நல்லா இருந்தாங்கன்னா அது ஒண்ணு போதுங்க மேடம். உண்மையா சொல்றேன், என் பிள்ளைங்களாட்ட நல்ல பிள்ளைங்க கிடையாது மேடம். ஒரு செகண்ட் கூட என்ன பிரியாம இருந்த பிள்ளைங்க தான். இவன் எதனால இன்னைக்கு இப்படி இருக்கான்? ஏன்னா வளர்ப்பு, நீங்க வளர்த்திருக்கீங்க. அந்த அன்பு, அந்த வளர்ப்பு அவங்களுக்கு கிடைக்கல இல்லையா? அவங்க சின்ன பிள்ளைங்க, அவங்கள பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க. புரிஞ்சுக்குவாங்க, கூடிய சீக்கிரம் அதை புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சுட்டு தானா வந்து சண்டை ஆவாங்க. கண்டிப்பா அந்த நம்பிக்கை இருக்குல்ல உங்களுக்கு, அவ்வளவுதான். ஏன்னா உங்களுக்கு வாழ்க்கையில வேற எதுவுமே உங்களுக்கு கை கொடுக்கல. திடீர்னு ஒரு நாளைக்கு கணவர் இறந்த போது புள்ளைய வச்சுட்டு நின்னீங்க, நீங்க மரத்தடியில வாழ்க்கை நடத்தினீங்க.
ஆனா உங்களுக்கு அப்பவும் துணையா இருந்தது நம்மால முடியும். பெத்தவங்களுக்கு கூட போய் நம்ம நிக்க வேண்டாம். அவங்களுக்கு என்னடா மகளுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்ற துயரத்தை நாம கொடுக்க வேண்டாம். நம்மளால முடியும் அப்படின்னு நம்பிக்கை வச்சு வாழ்க்கையை நடத்தினவங்க நீங்க. ரொம்ப அழகா போராடி நிறைய பேருக்கு ஒரு வழி நடத்தல் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு சிறந்த முன்னுதாரணமா இருக்கீங்க. அதனால உங்களை இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய ஒரு பிள்ளை உங்களுக்கு கூடவே அம்மாவுக்கு நான் இருக்கேன், வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்டுட்டு ஜம்முன்னு இருக்காரு. இன்னும் பாக்கி 2 பிள்ளைங்க, நீங்களே சொல்றீங்க அம்மாவுடைய அன்பு அப்படின்றது என்னைக்குமே தோத்து போகாது அப்படின்னு சொல்லி, அந்த அன்பு கண்டிப்பா அந்த பிள்ளைங்களையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இன்னைக்கு நாங்க உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறோம். மீண்டும் ஒரு அற்புதமான அம்மாவோடு சீக்கிரமே உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். நான் வெல்வதே